economy, that means socialism. சமத்துவ பொருளாதாரத்தை பற்றி நாம் இப்ப படிக்கிறோம். Who is the father of socialist economy? Karl Marx is the father of socialist economy. This socialist economy is also known as planned economy or command economy. So that a good example for the socialist economic countries are Russia, China, Vietnam, Poland and Cuba. Next we are going to talk about அதாவது சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் சமத்துவ பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலந்து போன்ற நாடுகள்ல இப்பொழுதும் சமத்துவ பொருளாதாரத்தை பின்பற்றி வளர்ந்த நாடுகளாக இருக்கின்றது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது the social economic features. What are the features of socialist economy? அதாவது சமத்துவ பொருளாதாரத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன? The first one is public ownership of means of production. The second one is central planning. The fourth one is maximum social benefits. The fourth one is non-existence of competition. The fifth one is absence of price mechanism. The sixth one is equality of income. The seventh one is equality of opportunities. The last one is classless society. Okay, அதாவது சமத்துவ பொருளாதாரத்தினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 விதமான சிறப்பம்சங்களை இது உள்ளடக்கியது. ஃபர்ஸ்ட் சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒட்டுமொத்த வளங்களும் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். தட் மீன்ஸ் ஆல் ரிசோர்சஸ் ஆர் ஓன்ட் பை தி கவர்மெண்ட். அதுக்குள்ள செயல்படுகின்ற அத்தனை வளங்களும் அரசினுடைய கட்டுப்பாடு உள்ள செயல்பாட்டிலே அது இருக்கும். It means that all factors of production are nationalized or managed by the public authority. பொதுத்துறை மூலமாக இதனுடைய உற்பத்தியும் தேவையான வளங்களும் நடைமுறைப்படுத்தப்படும். செகண்ட் பார்க்கும்போது சென்ட்ரல் பிளானிங், மைய திட்டமிடுதல். That means planning is an integral part of socialist economy. சமத்துவ பொருளாதாரத்தினுடைய முக்கிய சிறப்பம்சமே மைய திட்டமிடுதல். இந்த திட்டமிடுதல் என்பதன் மூலமாக இது எளிதாக செயல்படுத்தப்படுகிறது. In the system, all decisions are undertaken by the central planning authority. அதுக்கு என்று இருக்கின்ற மைய திட்டமிடல் அமைப்பு மூலமாக திட்டமிடல் அழகாக செயல்படுத்தப்படுகிறது. Next பார்க்கும்போது maximum social benefit. In the last chapter, the capitalist economy is fully based on the profit motive. But the maximum social benefit in the socialist economy. So the social welfare is guiding principles behind all economic activities. இந்த சமத்துவ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா மக்களுடைய நலம் சார்ந்த அதாவது வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் தான் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் மேக்சிமம் சோஷியல் பெனிஃபிட்ஸ் சமுதாயத்திற்கு நலம் தரக்கூடிய செயல்பாடு மட்டும்தான் அது இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் ஆர் பிளான் இன் சச் a way that benefits are distributed to the society at large. அதனுடைய முதலீடுகள் அனைத்தும் மக்களுடைய நலம் சார்ந்த அதிகப்படியான நலம் சார்ந்த செயல்பாடுகளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன். இதுல போட்டிக்கு வேலையே கிடையாது. Under the socialist economic system, there is absence of competition into market. Marketல இந்த பொருளுக்கு போட்டி போட்டுட்டு வாங்குற மாதிரியோ இல்லை போட்டிங்கிற வார்த்தையே அங்கே இருக்காது. ஏன்னா தேவைக்கு அதிகமாகவோ தேவைக்கு குறைவாகவோ உற்பத்தி அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. எவ்வளோ பாப்புலேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தியினுடைய அளவு அங்கே ஈக்குவலாக வந்துட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட the state has full control over the production and distribution of goods and services. உற்பத்தியையும் அதுக்கு தேவையான பொருள்களையும் சப்ளையும் அவங்களே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன், போட்டியின் அடிப்படையில் இது செயல்பட வாய்ப்பே கிடையாது. The absence of price mechanism. In our last chapter, the capitalism mechanism பொறுத்த வரைக்கும் price mechanism தான் மெயின் அப்படின்னு படித்தோம். பட் the socialist economy மெயின் அப்படின்னு பார்க்கும்போது absence of price mechanism, விலை இங்கே ஏதும் சத்தியாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது pricing system works under the control and the regulation of the central planning authority. இந்த மைய திட்டமிடல் மூலமாக விலை மற்றும் அதனுடைய செயல்பாடு விதத்தை உங்களே கட்டுப்படுத்திடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு போதுமான அளவு உற்பத்தியை கொடுக்கும் பொழுது அந்த விலை பெரிய
லெவல்ல மாறாது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரே விதமான விலையில எல்லாரும் அந்த பொருளை வாங்குற மாதிரி செயல்படுத்துறது. Then equality of income. The another essential pieces of socialism is the removal and reduction of economic inequalities. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதும் முற்றிலுமாக தடுக்கப்படுவதும் தான் நம்முடைய மெயின் கான்செப்ட். The last one is equality of opportunities. Socialism provides equal opportunities for all through the free health, education and professional training. அதாவது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நலம் தருவதுனா எல்லா விதமான துறைகளையும் சம அளவில் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எல்லா துறைகளையும் கல்வித்துறை, அப்புறமா சுகாதாரத்துறை, அப்புறம் ஒட்டுமொத்த மக்கள் தேவையான அத்தனை துறை சார்ந்தவர்களுக்கு போதுமான கவனிப்பு தரப்படுகிறது. தென் கிளாஸ்லெஸ் சொசைட்டி. முதலாளித்துவ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலாளி, தொழிலாளி, ஏழை, பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் சமத்துவ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அண்டர் சோசியலிசம் there is a classless society. ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது நம்முடைய மெயின் சான்ஸ். So no class conflicts. In a true socialist society, everyone is equal as far as economic status is concerned. பொருளாதாரம் சார்ந்த அத்தனை மக்களுக்கும் ஒரே மாதிரியான சமத்துவத்தை உருவாக்குவது சமத்துவ பொருளாதாரத்தின் முக்கிய சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. Next we are going to talk about merits and demerits of socialist economy. அதாவது சமத்துவ பொருளாதாரத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகளை நாம் அடுத்து படிப்போம். The first one merits is reduction in inequalities. The second one is rational allocation of resources, absence of class conflicts. Then fourth one is the end of trade cycle. Then fifth one is promotes social welfare. That are the main merits of the socialist economy. அதாவது சமத்துவ பொருளாதாரத்தின் முக்கியமான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். The first one is the reduction in inequalities. அதாவது சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு இது வழிவகை செய்யுது. No one is allowed to own and use the private property to exploit others. அதாவது தனியாருடைய தலையீடு எதுவுமே கிடையாது. அரசே மொத்தமும் அவங்களே தலையிடுவதனால ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை தனிநபர் இங்க லாபம் சம்பாதிக்கவோ தனிநபருடைய தலையீடோ இல்லாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய நன்மையாக கருதப்படுகிறது. Rational allocations of resources. That means the central planning authority allocates the resources in a planned manner. அதாவது மைய திட்டமிடல் மூலமாக எல்லாவித வளங்களும் சரியாக பயன்படுத்தப்படுவதனால wastage are minimized and invest are made in the pre-planned manner. இதுல மேக்ஸிமம் வேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கணித்து முன்னே அதை பற்றி திட்டமிடல் செய்து அந்த வளங்களை பயன்படுத்துவதனால வீணாக்குவதற்கான சூழ்நிலை இங்கு உருவாகாமல் தடுக்கப்படுகிறது. ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃபிளிக்ட்ஸ். அதாவது வகுப்பு வாரியான பிரச்சனைகள் உருவாகாமல் இருக்கிறது. As inequalities are minimum, there is no conflicts between rich and poor class society functions in the harmonious manner. அதாவது ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாம சமுதாயத்தில் மக்கள் அனைவரும் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையில வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவது இந்த சமத்துவ பொருளாதாரம். எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். வாணிப சுழற்சியினுடைய ஒட்டுமொத்த முடிவு எப்படி? The planning authority takes control over production and distribution of goods and services. தேவைக்கு அதிகமான உற்பத்தியும் கிடையாது, தேவைக்கு ஈக்குவலான பொருளையும் உற்பத்தியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால மைய திட்டமிடல் மூலமாக செய்வதனால இந்த இடத்துல வாணிப சுழற்சியில ஏற்ற இறக்கங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. Therefore, the economic fluctuations can be avoided. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இங்கு முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது. The last one is promote social welfare. சமுதாய நலன் மேம்படுத்தப்படுகிறது. இப்ப the actions of exploitation, reduction in economic inequalities, avoidance of trade cycle, and increase the productive efficiency help to promote the social welfare. First, the actions of exploitation means தனிநபருடைய உழைப்பு சுரண்டப்படுவது கிடையாது. ரிடக்ஷன் இன் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இங்கே குறைக்கப்படுவதனாலும், அவாய்டன்ஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், வாணிப சுழற்சியின் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனையை தவிர்க்கப்படுவது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களாக சமுதாயத்தில்
தேவையான நல விஷயங்கள் அத்தனையும் உள்ளடங்கி இருப்பதோட பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகரும். ஸோ தட் இஸ் ஹெல்ப் டு லீட் ப்ரமோட் சோஷியல் வெல்ஃபேர். இதுவே மக்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சி அதாவது நலம் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இது பெரும் உதவியாக இருக்கும். ஸோ தட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் தி socialist economy. Next we are going to talk about demerits, main demerits of the socialist economy. The first one is rentalism and bureaucracy. The second one is absence of incentives. The third one is limited freedom of choice. The fourth one is concentration of power. இத்தனை நன்மைகள் இருந்தாலும் இந்த சமத்துவ பொருளாதாரத்துல இத்தனை தீமைகளும் இருக்கு. இதனால நிறைய பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டியிருக்கு. என்னென்ன பிரச்சனைகள்? அதாவது சமத்துவ பொருளாதாரத்தினால எல்லாமே ஆல்ரெடி வெல் பிளான் இருந்தாலும் அதுல உள்ள பிரச்சனைகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். The first one is rentalism and bureaucracy. சிவப்பு நாடா அதாவது தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் மூலமாக சில நேரம் எந்த முடிவுகளையும் தனியார் எடுக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குது. As the decisions are taken by the government agencies, approval of many officials and movement of file from one table to another takes time and leads to rentalism. எல்லா முடிவுகளுமே அரசுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால சில முக்கியமான சமயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காக ஒரு டேபிள் இன்னொரு டேபிள பர்மிஷன் வாங்குறதுக்கு காத்து கிடப்பது மூலமா வேறாங்க என்ன சுமூகமான சூழலை உருவாக்காம வேலை நடக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்க காரணமாகுது. ஏன்னா எல்லா முடிவுகளுமே அரசே எடுக்கணும், கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை நம்ம அப்ப செய்யலான்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஸோ ரெண்டாலிசம் அண்ட் பியூரோக்ரசி மீன்ஸ் ஒட்டுமொத்த பிளானிங் அரசுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது சில நேரங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த சில முடிவுகளை எடுக்க முடியாத கால தாமதத்தை உருவாக்குகிறது. The absence of incentives. இந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா எஃபிஷியன்ட் கேரக்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதே கிடையாது. எப்படி பாரு, the major limitations of socialism is that the system does not provide any incentives of efficiency. திறமைக்கு மதிப்பு கொடுப்பது கிடையாது. எல்லாரையும் சமமா நடத்தணும் அப்படின்போது எஃபிஷியன்ட் கேரக்டர்ஸ் ஆர் லிமிட்டட். திறமைசாலிகளை இங்க கண்டுகொள்வதே கிடையாது. அதனால என்ன ஆகும்? absence of incentives. அவங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுக்காத காலகட்டத்தில் அவங்க வழக்கம் போல ஒரு செயல்பாடுகளே இருப்பாங்க. So therefore the productivity also suffer. அந்த இடத்துல என்ன ஆகும்? திறமைசாலியும் திறமை இல்லாதவர்களும் ஒரே மாதிரியாக பயன்படுத்தப்படுவதால் அந்த இடத்துல கண்டிப்பா ப்ரொடக்ஷன் வந்து சஃபரா கிரியேட் ஆகும். Then limited freedom of choice. எல்லா முறைகளையும் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் தவிர்க்கப்படுது. எப்படி consumers do not enjoy freedom of choice over a consumption of goods and services. அதாவது ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் சாய்ஸ் இருந்தாலும் கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் பொருட்களை வாங்கி பயன்படுத்துவர்கள் ஒரே மாதிரியான பொருட்கள் எல்லாரும் விரும்புவது கிடையாது. எல்லாருடைய அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது ஆல்டர்னேட்டிவ் குட்ஸ் இதோட பெஸ்ட்ன்ற அவங்களுடைய அந்த கன்சியூமிங் லெவலுக்கு ஏற்ற பொருள் இல்லாதப்போ அந்த இடத்துல என்னது அவங்க விரும்பாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. Consumer do not enjoy freedom of a choice over the consumption of goods and services. அதற்காகவே அரசுடைய ஒட்டுமொத்த பொருள்களும் மக்கள் மூலமாக பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இப்ப முதலாளித்துவ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய திருப்தியை மையமாக வைத்து செயல்படும் போது ஆல்டர்னேட்டிவ் குட்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் அந்த ஆல்டர்னேட்டிவ் குட்ஸ் இல்லாத காரணத்தினால மக்களுடைய freedom of choice தவிர்க்கப்படுகிறது. இது ஒரு குறைபாடு. And fourth one is concentration of the power. The concentration of the state takes all major decisions. அரசே அத்தனை விதமான முடிவுகளை அவங்களே எடுக்கிறதுனால the private takes no initiative in making economic decisions. பொருளாதார ரீதியான பல சில நடவடிக்கைகள்ல தனியார் துறை தலையிடுவதே கிடையாது. அப்ப தனியாருடைய சிறப்பான சில திட்டங்கள் கூட இங்க என்ன பண்ண முடியல, அரசுக்கு கொண்டு சேர்வது முடியாத ஒரு காரியம். Hence the state is more powerful and the misuse of power can also take place. ஒட்டுமொத்த பவரும் அரசுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணமாக அதிகார வர்க்கத்தினர் திறமைசாலிகளை துஷ்பிரயோகம் செய்து அவருடைய திறமைகளை முழுநடிக்க செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கப்படுகிறது. மிக்சட் எக்கனாமி, that means mixedism. In a mixed economy,
and private sector are coexistent together towards the economic development. It is a combination of both capitalism and socialism. It tends to eliminate the evils of both capitalism and socialism. இப்போ நம்ம படிக்க போறது கலப்பு பொருளாதாரம். இந்த கலப்பு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் இரண்டும் இணைந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம். இந்த ஏன் இரண்டும் இணைந்து செயல்படுது அப்படின்னா முதலாளித்துவ பொருளாதாரத்திலும் சமத்துவ பொருளாதாரத்திலும் உள்ள பல தீமைகளை களைவதற்காக அதுல இருக்க பிரச்சனைகளை சரி செய்வதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி தான் இந்த கலப்பு பொருளாதாரம். சோ அந்த மிக்சட் எக்கானமியை ஃபாலோ பண்ணி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல முன் வந்திருக்க நாடுகள்ல முக்கியமான நாடுகள் அப்படின்னு பார்த்தா குட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த மிக்ஸ்ட் எக்கனாமி. The first example for India, and second one is England, then third one is France, and fourth one is Brazil. கலப்புத்துவ பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தி பொருளாதார நடவடிக்கை வளர்ச்சி பாதையில் நடந்து வரும் நாடுகள்ல இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் முன்னுரிமை பெற்றுள்ளன. Next we are going to learn about the features of mixed economy. இந்த mixed கலப்புத்துவ பொருளாதாரத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை பற்றி நாம் இப்ப படிக்கிறோம். The first one is ownership of property and means of production. Ownership of property and means of production. The second one is public and private sector coexist. The third one is economic planning. The fourth one is solution to economic problems. The last one is freedom and control. Okay. First, நம்மளுடைய சிறப்பு அம்சத்துல ownership of property and means of production. ஒட்டுமொத்த சொத்துரிமையும் யார் தலைமையில் இருக்கும், எப்படி செயல்படும். The means of production and properties are owned by both private and public. தனியார் வசமும் இருக்கும், பொது அரசு வசமும் இருக்கின்ற சொத்துக்கள் அத்தனை உள்ளடக்கம். Public and private have a right to purchase, use or transfer their resources. இரண்டு பேருமே தனியாரும் அரசும் அதை விற்பனை செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் வளங்களை விற்பனை செய்வதற்கும் வாங்குவதற்கும் எந்த தடையும் இல்லை. Second one, the coexistence of public and private sector. In the mixed economy, both the private and public sector coexist. The private industries undertake the activities of primarily for profit. Public sector உடைய செயல்பாடு வேற, private sector உடைய செயல்பாடு வேற. இந்த ரெண்டு பேருடைய செயல்பாடு ஒன்றாக இணைந்தாலும் private sector motivation fully profit motive. At the same time, the public sector motivation fully social welfare activities. So that the public sector firms are owned by the government with that view to maximize the social welfare. தனியார் துறையில் இருக்கிறவர்கள் அதன் மீது லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தினுடையே செயல்படுவார்கள். அரசு ஒட்டுமொத்த நடவடிக்கையும் அதிகப்படியான மக்களின் நலம் சார்ந்த செயல்பாடுகளே கவனம் செலுத்துபவர்களாக இருவரும் இணைந்து செயல்படுவார்கள். இது முக்கிய சிறப்பு. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது எக்கனாமிக் பிளானிங், பொருளாதார திட்டமிடல். முக்கியமான திட்டமிடல் என்பது சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி மூலமா நடைமுறைப்படுத்துவது. The central planning authority prepares the economic plans. National plans are drawn by the government and the both private and public sector obey. That means செயல்பாடு எக்கனாமிக் திட்டமிடுதல் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி மூலமாக நடைமுறைப்படுத்தினாலும் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் இரண்டுமே அதற்கு தகுந்த முறையில் அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு தர வேண்டும். அதே சமயம் in general all sectors of the economy functions according to the objectives, priorities and targets laid down in the plan. அப்போ பிரைவேட்டோ பப்ளிக்கோ சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி மூலமாக எந்தெந்த செயல்பாடுகளை நோக்கி நகர செல்லும் அதை நோக்கி அவருடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அதுக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அதை வழிநடத்துவார்கள். இது முக்கியமான சிறப்பு. Then fourth one, solution to economic problems. What are the problems to economic development? முதல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா what to produce, for whom to produce, then how to produce. இதான் முக்கியமா பொருளாதார ப்ரொடக்ஷன்ஸ்ல இருக்க மூணு பிரச்சனைகள். என்ன உற்பத்தி செய்வது, எப்படி உற்பத்தி செய்வது, யாருக்கு உற்பத்தி செய்வது. இந்த மூன்று கேள்விகளுக்குமே விடையை யார் தருவாங்க? பிளானிங் எக்கனாமிக் மூலமா அரசே தந்துடும். So the basic problems of what to produce and how to produce, for whom to produce, and how to distribute or solve through the price mechanism as well as state intervention. மூணு கேள்விக்கு என்ன பொருளை உற்பத்தி செய்யணும்,
யாருக்கு உற்பத்தி செய்யணும், எங்க உற்பத்தி செய்யணும், அந்த 3 கேள்விக்கும் கவர்மெண்டே தலையிட்டு பிளானிங் மூலமாக எல்லா கேள்விகளுக்கும் அவங்களே சரியான தீர்வை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். தோ private has a freedom to own resources, produce goods and services and distribute the same, and the overall control on the economic activities rest on the government. Private sector பொறுத்த வரைக்கும் பொருளை உற்பத்தி செய்யணும், அது மக்களுக்கு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையில அவங்க அதிக கவனம் செலுத்தி இருந்தாலும் ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளும் பப்ளிக் செக்டாருடைய கட்டுப்பாட்டிலேயே இது இயங்கும். தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்ட செயல்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவது பொதுத்துறையே ஆகும். அப்போ இந்த 5 விதமான சிறப்பம்சங்களை உள்ளடக்கியதுதான்